தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, சபையின் சார்பில், எங்கள் குடும்பத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மிகுந்த சந்தோஷம் உண்டான நாளை நாம் சொல்லி அவருடைய அன்பை நினைத்து உயர்த்துவோம். Thank you, Jesus. அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என்னுள்ள பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என்னுள்ள பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. மேய்ப்பர்கள் வாழ்த்தினார்கள், சாஸ்திரிகள் பணிந்து கொண்டு இயேசு பிறந்ததை விசேஷப்படுத்தினது போலவே நீங்களும் நாளும் விசேஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்தி நாமத்தை போற்றுவோம். தூதர்கள் பாடினரே, மேய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. சொல்லுவோம். தூதர்கள் பாடினரே, மேய்ப்பர்கள் என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். சொல்லுங்க எல்லாரும். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. நல்ல கைகளை தட்டி பூமிக்கே சமாதானம் உண்டானதன் காரணம் இயேசு பிறந்த பிறகுதான். பூமியிலே சமாதானத்தை தந்த ஆண்டவர், மனுஷர் மேல் பிரியம் உண்டானது. சொல்லி உயர்த்துவோம். பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. மானுடர் மேல் மகிழ்ந்து களி கூர்ந்திட பிறந்ததை எத்தனை பேருடைய உள்ளம் பொங்குகிற சொல்லுவோம். என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார்.
பரிபாலனாக இயேசு பிறந்தாரே தாழ்மை ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை. எத்தனை பேர் நினைத்து உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துறீங்க? என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இம்மானுவேலனாக இயேசு பிறந்தாரே தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். இம்மானுவேலன் பிறந்தார் ரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். எல்லாரும் இணைந்து என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. மறுபடியும் எல்லாரும் பரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. எல்லாரும் என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே. எப்படிப்பட்ட அன்பு! தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காய் பூமி வந்தார். ஓ தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் எனக்காய் பூமி வந்தார். ஹல்லேலூயா! எத்தனை பேருடைய உள்ளம் பொங்குகிறது? எதை நினைச்சு பொங்கணும்னா, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சிங்காசனத்தில் பிதாவினுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிச்சார் பாருங்க. அதனால என் உள்ளம் பொங்குது, கர்த்தரை துதிக்கிறது. ஹல்லேலூயா! அதுதான் கிறிஸ்மஸ்ங்க. நம்முடைய வாழ்க்கையில தரித்திரத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் வேதனையிலையும் போராட்டத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அங்க போனோம் இங்க போனோம் எல்லா இடத்துக்கும் போனோம். ஆனா பிரயோஜனம் இல்லாம தான் இருந்தது. ஆனால் நான் போகாத ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு நான் போகல, என்ன தேடி இயேசு வந்தார். அவர் வந்த உடனே எனக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு ரட்சிப்பு வந்த உடனே தான் என் உள்ளம் பொங்கி வழிகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேருடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது? ஓ ஸ்தோத்திரம்! ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம்!
புகழ் பாடிட பிறந்தார். வானவர் பூமி மாறிட. இப்ப நீங்க பாடுங்க. பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். ஓ வானவர் மேன்மையை துறந்து தியாகமாக பூமிக்கு வந்து உங்களை என்னை நேசித்து அரவணைத்து நம்மை மேன்மைப்படுத்த நம்முடைய மேன்மையை துறந்த இயேசுவை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்தி போற்றுவோம். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகமாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட. ஓ வானவர் பாவ உலகத்தில் மனுஷன் மீது அவர் பாசம் வைத்ததினாலே இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியார், மனுஷனுடைய எல்லா இருளையும் போக்கின ஜீவ ஒளியார் வந்தவரை சொல்லி எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பாவ உலக மானிடன் மேல் வாழ்ந்தவரே. பாவ உலக பாசம் அடைந்தவரே. மனக்காரில்லை என்னை நீக்கிடுமே மாற்றோடியாய் திகழ்ந்தார். ஓ ஜீசஸ். பிறந்தார் பிறந்தார். ஓ வானவர் புகழ் பாடிட. ஓ வானவர் மரணம் வரை தன்னை தாழ்த்தி மேலான இடத்துக்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக மரணத்தை ருசித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு, சத்துருவை ஜெயித்த இயேசு. ஓ உயர்த்துவோம். தாழ்மை அன்புருக்கம் உள்ளவரே. பொறுமை பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரை தம்மை தாழ்த்தியதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் பிறந்தார் பிறந்தார். ஓ வானவர் புகழ் பாடிட. ஓ வானவர் புகழ் பாடிட. பிறந்தார் பிறந்தார். கடைசியா எல்லாரும் பிறந்தார் பிறந்தார். புகழ் பாடிட. பிறந்தார். வானவர் புகழ் பாடிட. பிறந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாவற்றையும் துறந்து விண்ணை விட்டு
இந்த மண்ணிற்கு மண்ணான நம்மை மீட்கும் பொருளாக அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? அவருடைய காரியங்களை நினைக்காம இருக்கவே முடியாது. அவர் எப்படி இருந்தாராம்? ஆதியிலே, இந்த பிகினிங் தேர் வாஸ் வேர்ட், அந்த ஆதியிலே வார்த்தையாய் இருந்த இந்த தேவன் மனுஷ சாயலாக, மனுஷனை போலவே, உங்களை மாதிரியே என்ன மாதிரியே மனுஷ சாயலாய் அவதரித்து பூமியிலே ஒரு தாயின் வயிற்றிலே எப்படி நாம் பிறந்தோமோ அதே போல ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும், அப்படியானால் மனுஷன் என்னென்ன பாடுக்குள் கடந்து செல்ல வேண்டுமோ அந்தந்த பாடுக்குள் கடந்து செல்லுகிறவராயும் இருந்தால் தெய்வம் அந்த பாடை கடந்து சென்று உயிர்த்தெழ முடியும் என்ற நம்பிக்கையும் தெய்வத்துக்கு இருக்கிற ஒரே நல்ல தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்திருக்கிறார். இன்னைக்கு பிறந்ததை மட்டும் கொண்டாடல, அவர் பிறந்து வாழ்ந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நல்ல கையை தட்டி ஓ ஸ்தோத்திர. மகிமையின் தேவன், ஆதியின் வார்த்தையாக இருந்த இம்மானுவேலர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நம்மோடு. ஆமா, தேவன் நம்மோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவன் இந்த சபையோடு இருக்கிறார். அதனாலதான் இந்த சபை நிற்கிறது. ஹல்லேலூயா. தேவன் இருக்கிற எல்லா சபையும் வளரும். அது செத்த சபையா இருக்காது, உயிருள்ள சபையா இருக்கும். எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உயிருள்ள சபையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதான் பாடுறோம், ஆராதிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எப்போ நம்ம வந்தாலும் கூட்டம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி இல்லை, நம்ம வந்தாலே கர்த்தருக்குள்ள சந்தோஷம் அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். காரணம் என்ன? இயேசு உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரே தெய்வமா இருக்கிறார். மாம்சமான யாவருக்கும் ஒரே தெய்வம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இயேசு வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வரல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனு குலத்தையும் நேசித்து இந்த பூமியிலே அவர் மனுஷனாக பிறந்தவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்று சொல்லி ஆண்டவரை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் உயர்த்தி நாம் பாடுவோம், போற்றுவோம். தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் வெளிச்சமாக வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே, இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே மகாபிரபு. பொன்னை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல, பொருளை கேட்கல, உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே இம்மானுவேலரே, மனித
மனிதரை மீட்க வந்த மகாபிரபுவே இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே இயேசுவே இம்மானுவேலரே. மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. எல்லா சாப கட்டுகளையும் எல்லா காரியங்களையும் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம் தான். ஓ ஸ்தோத்திரம். இந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசு, எனக்காய் சிலுவையிலே தொங்கின இயேசு. ஓ மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமான சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமான சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டார். எல்லாரும் உயர்த்துவோம். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபு. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே. மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. நாம் எல்லாரும் நம்ம இடத்தில் எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி, மகாபிரபு நமக்காக இறங்கி வந்து மனுஷனை மீட்க வந்த ஆண்டவர், ஆதியில் வார்த்தையாய் இருந்தார். அவரை சொல்லி எல்லாரும் உயர்த்த போகிறோம். ஓ இம்மானுவேல், என் தேவனே. 1 2 3 4. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே. எல்லாரும் சொல்லுங்க. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மனிதனை. மறுபடியும் ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீ மனிதனே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே. மனிதனே. இருளில் வெளிச்சம் வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே, எல்லாரும் சேர்ந்து இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் இயேசுவே. வழியாய் வந்த இயேசுவே, வழியாக வந்த எங்கள் வெளிச்சமே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே இயேசுவே. ஆண்டவரை கொண்டாடுவோம். மகாபிரபுவே, ஓ ஸ்தோத்திரம். இயேசுவே அவருடைய மேன்மையை திறந்து மனிதனை மீட்க மனிதரை மீட்க வந்த மகாபிரபு இயேசுவே இம்மானுவேலரே. சமகாதலமோ. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, மனிதரை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதரை மீட்க வந்த மகாபிரபுவே. ஓ பெரியவரே. ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கின பிறகு அந்த முதல் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் மனுக்குலமே பாவத்தினால் நிறையப்பட்டது. மனுக்குலத்திலே பல காரியங்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் மனுஷனுக்கு ஏற்பட்ட போது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியினாலே நிழலிடப்பட்டு இந்த பூமியிலே பிறந்த ஒரு தெய்வ குழந்தை நாம் ஆராதிக்கிற இயேசு. அவரை ஏன் நம்ம ரொம்ப விசேஷப்படுத்துறோம்? இந்த உலகத்தில் அநேகர் பிறந்திருக்கிறார்கள், அநேகர் பிறந்ததை பல விதமாக கொண்டாடுகிறார்கள். உலகத்தில்
எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்கள் இருந்தாலும், பதவி படைத்தவர்கள் இருந்தாலும், அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை எப்படிலாம் செய்ய முடியுமோ அப்படிலாம் செய்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களை எல்லா காட்டிலும் இயேசு சரித்திரத்தை புரட்டி போட்ட சரித்திர நாயகனாய் இருக்கிறார். அவரை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். இந்த உலகமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்னு பிரிக்கப்படுகிறதானால், நாம் ஆராதிக்கிற இயேசு சரித்திர நாயகனாக இருக்கிறார். அவருக்கு நாம் எப்படி ஆராதனை செலுத்தணும், எப்படி நாம் மகிமை செலுத்தணும் யோசித்து பாருங்கள். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் என்றால் வெறும் புத்தாடைகள், புசிப்பு, குடிப்பு, சாப்பாடு அது அல்ல. நமக்காகவே இந்த பூமிக்கு தியாகமாக வந்த இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு சரித்திரம் படைத்தவர். அவர் பலமாக ரூபிக்கப்பட்டவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் பலமாக ரூபிக்கப்பட்டவர். அவரிடத்தில் யாதொரு பாவமும் இல்லை, பாவம் அறியாதவர். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவைக்கு போகிறார். ஆனால் அதற்கு காரணம் என்ன? ஆதாம் கெடுத்த அந்த பாவத்தின் காரியங்களை இயேசு வந்து ஒரே பாவ நிவாரண பலியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் மாறி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நான் தேடி போகவில்லை, இயேசு என்ன தேடி வந்தார். அவருடைய சந்திப்பு என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. அவருடைய சந்திப்பு என் வாழ்க்கைக்கு மாற்றம் மாத்திரமல்ல, ஒரு விமோச்சனத்தை கொண்டு வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அவர் நமக்காகவே பிறந்து நமக்காகவே மரித்த நல்ல ஆண்டவர். இவரை மகிமைப்படுத்தாம இருக்கவே முடியாது. ஆகவே இந்த காலை நேரத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கர்த்தரை போற்றுவோம், உயர்த்துவோம். Thank you, Jesus. Oh, Jesus. Shall we all worship him? எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. Oh, hallelujah. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக தேவகுமாரன் உமக்கு முன்பாக எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம். உம் முன்னெடுஞ்சால் இணையாகின்றோம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். என்னை அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிற இந்த இயேசு எனக்கு ஒரு பாலமாக இருந்து பரலோகம் என்னும் வாசலுக்கு நம்மை கொண்டு சேர்க்கிற உடன்படிக்கையின் இயேசுவை எல்லாரும் சொல்லி உயர்த்து. ஜீவனின் மார்க்கத்தை உம்மாம்சத்தின் தீரை
சாஷ்டாங்கமாய் பணிந்து உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம். பரிசுத்தமான தேவனை ஆராதியுங்கள். முற்றிலும் பரிசுத்தரே, முற்றிலும் எங்கள் இயேசு. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் கடைசியை சொல்லுவோம். பரிசுத்த பரிசுத்தரே. பாவியாகிய எங்கள் மீது மன இரக்கம் வைத்து எங்களை நாங்கள் மதிக்க கூடாத இடத்தில் இருந்தபோது நாங்கள் இந்த உலகத்தினால் அவதிப்பட்டு சத்துருவனுடைய பெரிய போராட்டங்களினாலே நாங்கள் சிக்குண்டிருந்த போது எங்களுக்காகவே உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்து எங்கள் மீது அன்பு வைத்தது மாத்திரமல்லாமல் எங்கள் பாவம், சாபம், கட்டுகள், போராட்டங்கள், எல்லா தேவைகள் இதன் மத்தியில் இயேசு ராஜா எங்களுக்காக பிறந்து ஆண்டவரே இன்றைக்கும் உம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உம்மை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் எங்கள் கிரீடங்களை எல்லாம் கலற்றி உம்முடைய பாதத்தின் அருகே நாங்கள் வைத்து அன்றைக்கு எப்படி ஆண்டவரே சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள், ராஜாக்கள் எல்லாம் உம்மை தொழுது கொண்டார்களோ இன்றைக்கும் உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒருவரும் பெரியவர்கள் அல்ல. எங்களுக்கு முன்பதாக பெரியவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இன்றைக்கு எங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறீரே. ஓ ஸ்தோத்திரம். நீர் இல்லை என்றால் இந்த மனுக்குலமே அழிந்திருக்கும். இயேசு மனுக்குலத்துக்காக வந்ததுனாலதான் மனுக்குலத்துக்கு, மனுஷனுக்கு ஒரு விமோச்சனம் கிடைத்தது. இந்த ராஜா என்றும் நம்மோடு கூட இருக்கிற ராஜா, நமக்காக பிறந்திருக்கிற இயேசு ராஜா. வேதத்தில் அநேக ராஜாக்களை பார்ப்பீர்கள். இந்த ராஜா இத்தனை ஆண்டு வாழ்ந்தார், இந்த ராஜா இத்தனை ஆண்டு அரசமைத்தார், இந்த ராஜா இத்தனை ஆண்டிலே மரித்து போனார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ராஜா நித்தியமாய் நம்மோடு கூட வாழுகிறவராய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். எத்தனை கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாட நேர்ந்தாலும் இந்த காரியத்தை நாம் விசேஷப்படுத்துறது மிகப்பெரிய காரணம் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதுதான். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் ஏதோ கிறிஸ்துமஸ்க்கு வந்தோம், சும்மா சர்ச்சுக்கு போனோம், அப்படி அல்ல. இயேசுவனுடைய பிறந்ததனுடைய நோக்கத்தை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் மாத்திரமே, ஓ ஸ்தோத்திரம், நாம் அநேகருக்கு கிறிஸ்துவை குறித்து பறைசாற்ற முடியும், சொல்ல முடியும். கிறிஸ்துவை குறித்ததான பிரதிபலனை அவர்களுக்கு நாம் கொடுக்க முடியும். இந்த இயேசு நமக்காக பிறந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஓ ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்றாங்க இயேசு பணக்கார கடவுள், இயேசு இப்படி அப்படி. இல்லை இல்லை இல்லை, இயேசு ஏழைகளின் தெய்வமா இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில இருக்கிற மனுஷனும் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த இயேசு, ஓ ஸ்தோத்திரம், யாரையும் கைவிட்டதில்லை, யாரையும் விட்டு விலகவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னபடி நான் உங்களுக்காக போயிருக்கிறேன், நான் மறுபடியும் உங்களுக்காக திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
அவர் வருமளவும் நாம் எப்பொழுதும் ஆயத்தத்தோட நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருப்போம். இந்த கிறிஸ்துமஸ்ல அதை நாம் நினைப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய குமாரனை பூலோகத்துக்கு அனுப்பி தந்த நாள் என்று இதை அனுசரிக்கிறார்கள். ஆனால் அது எந்த நாளாய் இருந்தாலும் சரி, நீர் எப்பொழுதுமே ஜீவனோடு எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதை நாங்கள் உணர முடிகிறது. ஆண்டவரே, ஒரு பிசிக்கலா நீங்க எங்க பக்கத்துல இல்லை, ஆனா நாங்க அதை உணர முடிகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் என்பது தேவன் நமக்குள் போடுகிற ஒரு காரியம். அதை உணர்ந்தவர்கள் தான், அதை அனுபவித்தவர்கள் தான் அந்த பிரசன்னத்தை விட்டு விலக மாட்டார்கள். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. தேவ மகிமை இந்த இடத்தை முழுவதும் நிரப்பி இருக்கிறது. இதே தேவ பிரசன்னத்தோடு நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் பிறந்த நற்செய்தியை நாங்கள் கொண்டாடுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அல்லேலூயா. கர்த்தரின் மகிமை என்ற தலைப்பிலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்தபோது தோன்றின 3 வெளிச்சங்கள், அநேக வெளிச்சங்கள் இருந்தது. நான் இன்றைக்கு அது ஒரு 3 வெளிச்சங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வழக்கமாய் இருக்கிற இடத்திலே, வழக்கமாய் செய்கிற வேலை செய்து கொண்டிருக்கும் போது இதை பெற்றுக்கொள்ள யாரும் தயாரா இல்லை. இந்த மகிமையை அனுபவிக்க, இந்த வெளிச்சத்தை பார்க்க அங்க இருந்த அந்த கூட்டம் தயாரா இல்லை. அவங்க வேற பிஸியில் இருந்தாங்க, ஆயத்தமா இல்லை. அதுக்காக அவர்கள் ஜெபிக்கவும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் போகிற ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய மகிமை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு அவங்க ஜெபிக்கவும் இல்லை. அவர்கள் சொந்த அலுவல் அவர்கள் சொந்த வேலையில் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள், ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. இன்றைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறோம், ஜெபத்தோடு வந்திருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் ஜெபிக்காம, ஆயத்தம் இல்லாம, தகுதி இல்லாம இருந்தவர்களுக்கே ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆனால் நீங்க எவ்வளவு ஜெபித்து ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளும். இதை அன்றைக்கு பெற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாயில்லை. அவருடைய கவனம் எல்லாம் வேலை வேலை வேலை. திருப்பூர்ல இருக்கிற மாதிரி அவங்க ஒரு நாள் இப்படி நினைச்சதில்லை. நம்ம வேலை செய்கிறோம், அதுதான் நம்ம தொழில் அப்படி என்று அவர்கள் வேலைகளில் ஈடுபட்டு. ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், இந்த மெய்ப்பர்களுக்கு சர்ச்சுக்குள்ள வர அனுமதிக்க மாட்டாங்க. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அருவருக்கப்பட்டவர்கள், அற்பமானவர்கள். ஆகவே ஒரு பண்டிகை கூட கொண்டாட முடியாமல் அவர்கள் அவருடைய வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சந்திப்பு, அதுதான் ஆச்சரியங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. வழக்கம் போல அவர்கள் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க போகிற இடத்துல தான், எப்பவும் போகிற இடத்துக்கு தான் போயிருக்கிறாங்க, செய்கிற வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு எதிர்பாராத ஒரு தேவ சந்திப்பு, ஆமென், அவர்களுக்கு நடந்தது. நான் இன்றைக்கு காலையில் சொல்கிறேன், இந்த 3ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஒரு சந்திப்பு இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளே நடக்க போகிறது. புது வருடத்துக்கு போவதற்கு முன்பாகவே ஆண்டுடைய ஒரு சந்திப்பு உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென். அன்றைக்கு அவர்களுக்கு அங்கே நடந்தது. இந்த ஆராதனையில், இந்த 3ஆம் ஆராதனையில் நமக்கு நடக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒன்றை
நம்ம சிலதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம், குறிப்பாக சொல்லி ஜெபிக்கிறோம். இது வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், எங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் வேணும், எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க, எங்கள் பிள்ளைங்க நல்ல ஜாப்பில் இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். சிலதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீங்க, குறிப்பாக கேட்குறீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் இவர்கள் ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. எதிர்பார்த்திராத ஒன்றை அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்தது போல இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு நல்ல செய்தி என்ன என்றால், நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். நாங்கள் இந்த 2 மாதத்திலே ஆண்டவர் செய்கிற காரியங்களை ரொம்ப கவனிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க ஒரு எதிர்பார்ப்போடு போவோம், எதிர்பார்ப்போடு ஒன்று செய்வோம். சாம் அவர்களோட நம்ம சில சர்ச் டீமோட சில எதிர்பார்த்துட்டு போவோம், இது நடக்கணும், இது ஆகணும்னு. ஆனால் நாங்கள் அங்கே போய் பார்த்தா எதிர்பார்த்திராத ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த மெய்ப்பர்களுக்கு அதை தான் ஆண்டவர் செய்தார். இந்த முதலில் வெளிச்சம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த முதல் வெளிச்சம் என்று அதை வாசிக்கிற அந்த வசனத்திலே 2:9 இந்த வெளிச்சத்துக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுக்கிறார். கண்டுபிடிங்க, யார் சொல்றீங்க? பைபிள் இந்த ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், தேவ மகிமை. ஆமென். கர்த்தருடைய மகிமை, சாதாரண மகிமை இல்ல, கர்த்தருடைய மகிமை என்று அங்கே வாசிக்கிறோம். பைபிள்ல இயேசு பிறக்கும்போது அவரை பல விதத்திலே அவரை முக்கியப்படுத்தி காட்டுகிறாங்க பல இடங்களில். முதலாவது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று அங்கே பிரைட்டா எடுத்து காட்டுகிறது, முக்கியப்படுத்தி காட்டுகிறது. இன்னொரு இடத்துல அவர் இரட்சகர், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், இரட்சகர் என்று காட்டுகிறது. இன்னொரு இடத்துல ஒரு வசனத்திலே ஏசாயா 9:6 5 ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அங்கே விளக்கி காட்டுகிறது. அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிற இப்படி பல ரூபத்திலே ஆண்டவர் வெளிப்படுகிறார். இந்த இடத்துல வெளிச்சமாக அவர் நீதியின் சூரியன். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இங்கே போட்டிருக்கிறாங்க, லைட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் ஒளி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பிறந்த செய்தியை, இயேசு பிறந்த செய்தியை மனுகுலத்திற்கு, உலகத்துக்கு கொடுக்க நினைத்த போது அங்கே அந்த நாட்டில் ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆசாரியர்கள்னா எங்களை போல பாஸ்டர், ஐயர்னு சொல்லுவாங்க, பிஷப்னு சொல்லுவாங்க, ஃபாதர்னு சொல்லுவாங்கல்ல. ஆசாரியர்கள் இடத்திலே இயேசு பிறந்த செய்தி, எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆனால் அந்த ஆசாரியரிடத்திலே அது சொல்லப்படவில்லை. அங்கே அந்த தேசத்தில் எத்தனையோ பெரிய பெரிய ஆலயங்கள் இருந்திருக்கும், அந்த ஆலயத்திலும் அந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆசாரியர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள், எத்தனையோ ஆலயங்கள் இருந்தது. ஆண்டவர் அங்கு போகாமல், ஆலயத்தை நோக்கி போகாமல், ஆசாரியர்களை நோக்கி போகாமல், ஊருக்கு வெளியே தங்கள் ஆடுகளை மேய்த்து மந்தை காத்து கொண்டிருந்த மெய்ப்பரை பார்த்து ஆண்டவர் இந்த நற்செய்தியை சொல்ல கொடுக்கிறார். ஆமென். ஆசாரியர்களுக்கு இல்லாத பாக்கியம், பெரிய பெரிய ஆலயத்திலே இந்த பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்காமல் வெளியிலே இருக்கிறவர்கள். அது எதை காட்டுகிறது என்றால், வரும் நாட்களிலே நம்மையும் கர்த்தர் பயன்படுத்த, அதே நேரத்தில் வெளியே ரட்சிக்கப்படாத நம்ம நினைக்கிறோம் சிலர்லாம், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு இல்லை, அவங்களெல்லாம் கர்த்தர் ஒரு நாளில் கொண்டு வர போகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கு பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் எங்கே வந்தது? இந்த வெளிச்சம் எப்போ வந்தது? அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கு, அவ்வேளையிலே. எந்த வேளையிலே? ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலவா? ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி ஆராதனையிலவா? இல்லை இல்லை. ஸ்தோத்திரம்.
திங்கட்கிழமையிலே அலுவலகத்தில், கம்பெனியில், காலேஜில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், பிசினஸில் இருக்கிற அந்த நேரத்திலே அப்படின்னு சொல்லலாம். ஆலயத்திலா? இல்லை இல்லை. செவ்வாய்க்கிழமை கடை வீதியில் இருக்கும்போது, சந்தைக்கு போகும்போது, அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையா? இல்லை. ஆராதனை நேரமா? இல்லை. புதன்கிழமை பல பிரச்சனைகளுக்குள்ளே தலையில போட்டு உடைத்து கொண்டு இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று நினைத்து கொண்டு இருக்கிற அந்த புதன்கிழமையிலே அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் தான் அந்த மகிமையை பார்க்க முடியும், தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நினைத்தது நல்லது தான். அதே நேரத்தில் நான் சொல்றேன், ஓ ஸ்தோத்திரம், திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் தெய்வ மகிமை இருக்கிற இடத்திலே பார்க்க முடியும். அவ்வேளையிலே, எவ்வேளையிலே, வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது, அப்படி வேலைகளிலே பிசினஸ்ல பிஸியா இருக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஆராதிக்கும் போது மாத்திரமல்ல, உங்களுடைய வேலை நேரத்திலும் தேவ மகிமை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆபீஸ், அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அங்க ஒரு ஆண்டுடைய படம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வசனங்கள் இல்லாமல் இருக்கலாம், அந்த இடத்திலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 24/7 அப்படின்னா 24 மணி நேரமும் 7 நாட்களும் நீங்கள் இருக்கிற இடத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியும். இந்த மெய்ப்பர்கள் அப்படி பார்த்தார்கள். இந்த பிறப்பின் செய்தி அங்கதான் போச்சு. அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட இந்த பெரிய பொறுப்பு. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் நாம் அமைதலாக இருப்போமானால் ஆண்டவர் வெளியில் இருக்கிறவர்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே இந்த நாட்கள், கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். அந்த ஆலயம் எவ்வளவு பெரிய ஆலயம், எவ்வளவு பெரிய ஆசாரியர்கள், அவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையே. அற்பமாய் இருக்கிறவர்கள், அருவருக்கப்பட்டவர்கள், தீட்டானவர்கள் என்று கருதப்பட்ட அந்த மெய்ப்பர்களுக்கு இந்த பாக்கியம், இந்த நன்மை கிடைத்ததை வாசிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 17ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 17 வாசிக்கும் போது, கிதியோன் போரடித்து கொண்டிருந்தான், நிலத்திலே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஃபீல்ட் ஒர்க், போய் அங்கே வேலை செய்கிறான், இறங்கி வேலை செய்கிறான். சோம்பேறியாய் வீட்டில் இல்லை. எந்த ஊர்ல வேணா சோம்பேறியை பார்க்கலாம், திருப்பூர்ல சோம்பேறிகளை பார்க்கவே முடியாது. எல்லாம் பிஸி, எல்லாம் ஸ்பீடு, எல்லாம் வேகம். சாப்பிடுறது வேகம், வேலை செய்வது. காலையில தான் சில வீடுகளுக்குள்ள போனா அங்கே பயங்கர போர்க்களமா இருக்குல்ல. ஆமா, பயங்கரமா இருக்கும். அந்த 7 to 8 ஆபீஸ் போற நேரம். ஆமா, அம்மாமார்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ஆவியில வல்லமையா இருப்பீங்கள. ஸ்தோத்திரம். அவ்வளவு ஸ்பீட், வேகமா இருப்போம். என்ன சொல்ல வரேன்னா, இவன் வேலை செய்கிறான், வேலை செய்கிற இடத்திலே தேவன் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை சந்திப்பார். அங்கே தேவ மகிமை இறங்கி வரும். இப்போ கொஞ்ச நாளா சிலருக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம வீட்டில் அமைதலாக இருந்தால் கர்த்தர் எல்லாம் ஆசீர்வாதம் தருவார். அப்படியெல்லாம் பைபிளில் எங்கேயுமே நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் அழகான தோட்டத்தை கொடுத்தார், வேர்வை இல்லாமல் தான் அவன் வாழ்ந்தான். இருந்தாலும் பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும், அது வேலை தானே. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். பஞ்சகாலம் எல்லாம், ஐயோ வேண்டாப்பா, இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், அதை போய் விதைச்சிட்டா இல்லாம போயிடும், வீட்டுக்குள்ள சோம்பேறியா இருக்கும்போது ஈசாக்கு ஆண்டுடைய பிள்ளை விதை விதைத்தான். உலகத்தான் விட ஆண்டுடைய பிள்ளைக நல்ல பிசினஸ் பண்ணணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிசினஸை கர்த்தர், உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உலகம் முழுவதும் 1ஆம் நம்பர் பிசினஸ் மேன் யாரு? யூதர்கள், கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள். ஆமா, ஏன்னா அவங்க கடினமாய் உழைக்கிறார்கள், சோம்பேறிகள் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, கிதியோன் போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணா,
ஆண்டவர் அவனை அங்கே சந்தித்தார். வேலை செய்கிற இடத்திலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும். ஆமென். யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அடுத்தது அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், அடுத்தது என்ன செய்யலாம் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் புது வருஷத்துக்கு இன்னும் 5 நாளோ 10 நாளோ தான். எத்தனை நாள் இருக்கு? அந்த புது வருடத்தில் என்ன செய்யலாம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. எரிகோவை சுற்றி வருகிற போது தேவதூதன் அவர்களை சந்தித்தான். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். எதிர்பாராத நேரத்தில் அன்று வந்து அவர்களை சந்திக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையிலும் நீர் எங்களை சந்திப்பீராக. நாங்கள் வேலை செய்கிற இடத்திலும் உங்களுடைய சந்திப்பு எங்களுக்கு அவசியம் என்று ஜெபித்தால் கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு நிச்சயம் உண்டு. இப்பொழுதுதான் என்று நேரம் குறிப்பிடவில்லை. அங்கே வாசிக்கிறோம், எப்பொழுது ஆண்டவர் அவர்களை சந்தித்தார்? அவருடைய நேரம் வந்தபோது. அவருடைய நேரத்தை எடுத்து, ஆண்டவர் உம்முடைய நேரத்தை எடுத்து நீர் வந்து எங்களை சந்தியும். நாங்க சொல்ற நேரத்தில் நீர் வந்து எங்களை சந்திக்காட்டி பரவாயில்ல, நீர் நேரம் எடுத்து வந்து அவருடைய நேரத்தில், கர்த்தருடைய நேரத்தில் அவர்களை வந்து அவர் சந்தித்தார். அதுதான் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே ஆராதனையில் சிலர் இடையிலே வந்திருக்கலாம், உங்களை சந்திப்பார். முடிக்கிற நேரத்திலும் நம்மை சந்திப்பார். எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வேளையில் ஆண்டவர் இயேசு நிச்சயமாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, 2 வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடும். 2 இந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், 2 நித்திரையாயிருப்பார்கள். பாருங்க, காலை மதியம் இரவு, அது எந்த நேரம் சொல்ல முடியும். இயேசு எப்பொழுது வேணாலும் வருவார். இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எந்த நேரம் வேணாலும் நம்மை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த சந்திப்பு, அந்த வெளிச்சம், அந்த மகிமை, மெய்ப்பர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. எதிர்பாராத நேரத்தில், அதுதான் அவர் அந்த சந்திப்பு, அவர் வந்தா போதும், சூழ்நிலைகள்லாம் மாறும். பாஸ்டர் பல வருஷமா ஜெபம் பண்ணியிருக்க, மாறல. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாதது சாத்தியமாகும். ஆண்டவருடைய சந்திப்பில் அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். இவர்கள் கிதியோன்லாம் சாதாரணமானவர்கள். ஆண்டுடைய சந்திப்பு வந்த உடனே அவர்கள் பராக்கிரமசாலியாய் மாறினார்கள், சக்தியுள்ளவர்களாய் பலமுள்ளவர்களாய் மாறினார்கள். நான் சிறுவன், நான் எங்கள் குடும்பம் எளிய குடும்பம், எங்களை கொண்டு என்ன செய்ய போறீங்க அப்படிலாம் புலம்பின அந்த கிதியோன்களை கர்த்தர், நீ இருக்கிற பலத்தோடே போ, பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறார் கிதியோனை. ஆண்டவர் உன்னோட இருக்கிறார், உன்னை நான் சந்திப்பேன், சந்திச்சு அந்த மகிமையை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில் நான் வந்த ஜனங்களை பார்த்து கேட்டேன், உலகத்திலே சக்தி வாய்ந்தது எது? பிரதர் சொல்லுங்க. அண்ணன் சொல்றார், தம்பி சொல்றாராம், பார்ப்போம். சொல்லுங்க, உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது எது? ஐயா சொல்லுங்க, சக்தி வாய்ந்தது எது உலகத்திலேயே? வார்த்தையா? ஆண்டுடைய வார்த்தைன்னு சொல்றீங்க. வேற? தண்ணீரா? ஓ, அந்த வெள்ளம் இல்ல, புயல். வேற? ஆமா, சக்தி வாய்ந்தது தான். ஏசப்பா தான் சக்தி வாய்ந்தவர். சரி, வேற? பின்னாடி சத்தம் வரட்டும். உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது எது? இந்த சத்தம் காணோம். அவ்வளவுதானா? சத்தம் பேச மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் சொன்னாரான், சக்தி வாய்ந்தது நெருப்பு. ஒருத்தர் சொல்றாங்க, நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நெருப்பு தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். போய் கேட்டாராம், நீங்க தான் சக்தி வாய்ந்தவங்க நெருப்பு அப்படின்னு. ஆமா, பெரிய காட்டையை கொளுத்தி விடுகிறது. அப்படி இருக்க நேரத்தில் அந்த நெருப்பு சொன்னதான்,
நான் சக்தி வாய்ந்தவன் தான், உண்மைதான். ஆனால் தண்ணீர் என் மேல ஊற்றினா நான் அணைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். நான் சக்தி வாய்ந்தவன், ஆனால் தண்ணீர் என் மேல ஊற்றினால் அணைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு. அப்போ தண்ணீர் தான், தம்பி சொன்ன மாதிரி தண்ணீருக்கு தான் சக்தி இருக்கு அப்படின்னு தண்ணிக்கிட்ட போய் கேட்டாங்களாம். தண்ணீர் சொல்லிச்சா, நான் உண்மையா தண்ணீர் சக்தி வாய்ந்தவன் தான். சுனாமி வந்தப்போ எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டேன். பெரிய பெரிய மரங்கள், தென்னை மரங்களை வேரோட பிடிங்கிட்டு போயிட்டேன். நான் சக்தி வாய்ந்தவன் தான். அதே நேரத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது நான் ஆவியா போயிடுவேன். நீங்க என்னை சக்தி வாய்ந்தவன் நினைக்கிறீங்க, ஆனா அந்த சூரியன் உச்சி 12 மணியா உச்சி வெயிலுங்கிறவாங்கல்ல, தலை வெடிச்சிருங்குவாங்க. உச்சி வெயில், அந்த உச்சி வெயில்ல நான் ஆவியா மாறிடுவேன்னு சொல்லிச்சான். அப்போ நேரா அப்போ சூரியன் தான் சக்தி வாய்ந்ததான்னு சூரியன் கிட்ட போய் கேட்டாங்களாம். நீ சக்தி, ஆமா நான் சக்தி வாய்ந்த, என்கிட்ட யாருன்னா வர முடியுமா? பொசிக்கிருவேன், நான் சக்தி வாய்ந்தவன் தான். அதே நேரத்தில் மேகம் வந்து மூடிச்சுன்னா நான் காணாம போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப எல்லாரும் மேகத்துக்கிட்ட போய் கேட்டாங்களாம், சூரியனையே மறைக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கா? சூரியனையே தடை செய்கிற சக்தி உனக்கு இருக்கா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லிச்சான். நான் சக்தி வாய்ந்தவன் தான், ஆனா என் மேல பலத்த காற்று வீசுனா நான் பஞ்சா பறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். பலத்த காற்றடிச்சா மேகம் பஞ்சா பறந்து போயிடுறது போல நான் போயிடுவேன். நேரா எல்லாம் காற்றுக்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீ காற்று சக்தி வாய்ந்தவன் தானே? என்னென்ன காற்று? பெரிய பெரிய சுழல் காற்று, பயங்கர சேதத்தை உண்டாக்குது இல்ல. நான் சக்தி வாய்ந்தவன் தான், ஆனால் நான் காற்று வேகமா மலை மேல மோதி அங்கிட்டு இங்கிட்டு எங்க போறேன்னு தெரியாம களைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிதான். எங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு. அப்போ மலையை பார்த்து எல்லாம் கேட்டாங்க, நீ சக்தி வாய்ந்தவனா? உன் மேலேயே வந்து காத்து அடிச்சு அது விலையை எங்கேயோ போகுது. நான் சக்தி வாய்ந்தவன் தான் மலை ஹில்ஸ்ல, ஆனா அந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே அவங்க என்ன பொக்லைன் என்ன ஜேசிபி அப்புறம் வெடிகுண்டா வேட்டு வச்சு என்னை தகர்த்துறாங்க. நான் ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறேன், நான் சக்தி வாய்ந்த மலை தான், ஆனா மனிதர்கள் என்னை அப்படியே உடைச்சு பாறையாக்கி என்னை அப்படியே ஒன்னில்லாம ஆக்கிறாங்க. அப்போ மனிதன் தான் சக்தி வாய்ந்தவன் சொல்லி மனுஷங்கிட்ட போய் கேட்டாங்களாம். மனுஷன் சொன்னானா, நான் சக்தி வாய்ந்தவன் தான், ஆனா சாவு வந்தா, கவனிக்கிறீங்களா? சாவு வந்தா உடனே பொட்டுன்னு போயிருவேன், பொட்டுன்னு போயிருவேன். அப்போ உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது எது? சாவுதான் அப்படின்னு சாவு கிட்ட போய் கேட்டாங்களாம். இப்ப சாவு சொல்லிச்சான், நான் சக்தி வாய்ந்தோம், எவ்வளவு பெரிய ஆளையும் இந்த உலகத்துல பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய பிரதமரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள சக்தினால, என் சக்தினால அவங்கள பொட்டுன்னு போக வச்சிருவேன். அதே நேரத்தில் எல்லாரையும் நான் விழுங்கி இருக்கிறேன். சாவு எல்லாரையும் விழுங்கிறது இல்லை, நான் எல்லாரையும் விழுங்கி இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறவரை நான் விழுங்க முடியல. விழுங்கினேன், அவர் செத்தப்போ எனக்குள்ளே அடக்கி விட்டேன். ஆனால் 3ஆம் நாள் அவர் என்னையும் ஜெயித்து உயிரோட எழுந்தார். இப்ப சொல்லுங்க, யார் சக்தி வாய்ந்தவர்? இப்ப சக்தி வாய்ந்தவர் யார்? முன்னாடி சத்தம் கம்மியா வந்துச்சு, இப்ப நல்லா வருது. பின்னாடி சத்தம் வரமா? இப்ப சக்தி வாய்ந்தவர் யார்? இயேசு. சத்தமா சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு அற்புத சுகம் உண்டாகும். இந்த இயேசுங்கும் போது அந்த பயம் மாறும். காலையில் நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, திடீர்னு பயம் வருது பாஸ்டர். நல்ல தைரியசாலி தான் நாங்க, தேவையில்லாத பயம் வருது அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அந்த இயேசுங்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் மாற்றுவார். இயேசுன்னு சொல்லும் போது பிசாசு நடுங்குவான். இயேசுன்னு சொல்லும் போது உங்களுக்குள்ளே நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
ஆகவே எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் நம்முடைய ஆண்டவர், அவர் பெரியவர். ஆமென். அப்படின்னு சாவு சாட்சி கொடுத்ததாம், மரணம் சாட்சி கொடுத்ததாம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2:16 2:16 தானா? 16 60 கண்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாரி, 2:9 இந்த முதல்ல நான் சொன்னேன். அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அவர்கள் அந்த இடத்திலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் வந்து நிற்கிறார். கவனிங்க, இந்த மெய்ப்பர்கள் நின்ற இடம் கொஞ்சம் யோசிங்க. எந்த இடத்துல வந்து நின்றார்? நம்ம இன்றைக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா வந்திருக்கிறோம், அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த மெய்ப்பர்கள் நின்ற இடம், அவங்களுடைய ட்ரெஸ் கொஞ்சம் சொன்னா கஷ்டமா இருக்கும். அவர்கள் இருந்த இடம் ஒரு நாற்றமுள்ள இடம். ஏன்னா நிறைய ஆடுகள், ஒவ்வொருத்தரும் 1000 ஆடுகளை வச்சிருப்பாங்க. இந்த 1000 ஆடுகள் இருந்து அந்த இடம் எப்படி ஸ்மெல் அடிக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம 2 ஆடு வளர்த்தினாலே வீடு ஒரு வழி ஆயிரும் இல்ல? 1000 ஆடுகள் ஒவ்வொருத்தனையும் வச்சிருப்பானுங்க. அவங்க முன்னாடி போவாங்க, ஆடுகள் அழகா பின்னாடி போகும். அது ஆச்சரியமா இருக்கும் அதை பார்க்கும் போதே. என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடம் ஆடுகளினால் சில நாற்றம், அந்த மேய்க்கிற ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்ல நாற்றம், கிட்ட போக முடியாது. அவர்கள் பழைய வஸ்திரத்துடைய நாற்றம், அந்த நாற்றம் எடுத்த இடத்திலே, ஆயத்தம் இல்லாத அந்த இடத்திலே, எதிர்பாராத அந்த வேளையிலே ஆண்டவர் அந்த மெய்ப்பர்களை சந்தித்தார். ஆமென். ஆகவே சில ஜனங்களை நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது. அவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, அவங்க ஒரு மாதிரி, அவங்க மேலே ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஏதோ பீடி வாசம் அடிக்குது, அவங்க மேலே ஏதோ குடிச்சிட்டு வந்த மாதிரி வாசம் அடிக்குது, ஆன்ஸ் வாசம் அடிக்குது, அப்படி நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்கள், எவ்வளோ நல்ல உள்ளம். நாற்றம் எடுத்த இடம், அவங்க மேலே அந்த இடமும் நாற்றம், அந்த மெய்ப்பர்கள் மேலேயும் துர்நாற்றம். அவங்க ஆயத்தமாக இல்லை, நம்மெல்லாம் ஆயத்தமாக வந்திருக்கிறோம். அவங்க எந்த ஆயத்தமும் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் எதிர்பாராத வேலையில் அப்படிப்பட்ட அந்த இடத்தில் வந்து அற்புதம் செய்வாரானால், நீங்கள் எல்லாம் ஜெபத்தோடு ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள், நிச்சயமாய் உங்களையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஆகவே யாரையும் நீங்கள் முகத்தை பார்த்தோ அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தோ நீங்கள் ஒரு மாதிரி பண்ணக்கூடாது. ஏசப்பா அப்படி இல்லை. அவங்க ட்ரெஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்க கிட்ட போக முடியாது. ஆனாலும் அவர்களிடத்தில் தேவன் அவர் இறங்கி வந்து அவர்களை சந்தித்தார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மனோவா மனைவி வயலில் இருக்கிறார்கள், ஆலயத்தில் இல்லை, வயலில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே போய் சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, யாக்கோபு பிரயாணத்தின் போது அந்த வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை யாக்கோபை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த பிரகாச தூதனுக்கு நேராய் அல்ல, அந்த வெளிச்சம் தகுதி இல்லாத, ஆயத்தம் இல்லாத, நாற்றம் எடுத்துக்கொண்டிருந்த அந்த இடையர்கள், மெய்ப்பர்கள் மேல் ஆண்டவர் அந்த சந்திப்பை கட்டளையிட்டார். அதுதான் ஆண்டவருடைய பெரிய மனசு. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே பெரிய நீதிமான்களை, பெரிய பரிசுத்தவான்களை, அவர்களை பிரபல்யப்படுத்த அல்ல, உயர்த்த அல்ல. நாம் இங்கே வாசிக்கும் போது தகுதி இல்லாதவர்கள் மேல் அவருடைய வெளிச்சம் பட்டது. ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கவனம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென். உங்கள் பிள்ளைகள் மேல் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும்
அந்த வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஏன் சுற்றி பிரகாசிக்க வைக்கிறார்? நம்மை சுற்றி ஏன், நம்முடைய பிள்ளைகளை சுற்றி ஆண்டவர் பிரகாசிக்க வைக்கிறார்? அப்போஸ்தலர் 12:7. எந்த அறை? ஏசி அறையா? சமையல் அறையா? பெட்ரூம் அறையா? சிறைச்சாலை. நாளைக்கு அவருடைய தலை போக போது படுத்து கொண்டு இருக்கிறார். அந்த சிறைச்சாலை அறையிலே சொல்லுங்க, வாசிங்க. 12:7ங்க. சரி, 12:7. 1:7 போடுறீங்களோ? இங்க 12. இந்த 12:7 அந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை சுற்றிலும், அந்த அறையை சுற்றிலும் பிரகாசிக்க வைத்தது. அவனை, அந்த பிரகாசத்துக்கு அவனை எழுப்புவதற்காக அந்த பிரகாசம் இல்லை. வெளிச்சம் வந்தாலும் அவன் எழும்பவில்லை. அது வேற கதை. இன்றைக்கு தண்ணி மூஞ்சில தெளிச்சாலும் சிலர் எழும்ப மாட்டாங்க. சிலருக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணால் தான் தூக்கமே வரும். இவனுக்கு அவ்வளோ வெளிச்சத்தில் நல்லா தூங்குறான். ஏன் பிரகாசித்தது? பேதுரு தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய கால் பாதரட்சையை எவனோ அந்த இடத்தில் உள்ளவன் திருடிட்டான். செப்பல் நல்ல செப்பலாக இருந்திருக்கும் போல இருக்கு. ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஆமாம், சிலர்லாம் அதுக்குன்னே சிலர் இங்கே இல்லை, வெளியிருந்து வருவார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் செப்பல் காரியத்தில். நம்ம அந்த சர்ச்சில் இருக்கும்போது அடிக்கடி நல்ல செப்பல்லாம் காணாமல் போயிடும். அப்புறம் கண்டுபிடிச்சோம், வெளியிலிருந்து அது திருடுறதுக்காகவே வருவானுங்க. ஆகவே இந்த பேதுருடைய நல்ல செப்பல், நல்ல ட்ரெஸ் எல்லாம் சத்துரு எடுத்து ஒளிச்சு வைக்கிறான். இப்போ எழுந்த உடனே எங்க செப்பல் இருக்குன்னு தெரியாது, எங்க ட்ரெஸ் இருக்குன்னு தெரியாது. ஆகவே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்த உடனே அவன் இழந்த பொருட்களை எடுத்து கொண்டான். அல்லேலூயா. இப்போ புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்மை சுற்றிலும் வெளிச்சம் வருகிறது? கடந்த நாட்களிலே ஆரோக்கியத்தை இழந்தோம், கடந்த நாட்களிலே சுகத்தை இழந்தோம், கடந்த நாட்களிலே சமாதானத்தை இழந்தோம். எதை இழந்தீர்களோ அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு இழந்த அவனுடைய உடைமைகளை, அவனுடைய நல்ல பொருட்களை அந்த வெளிச்சத்தில் எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். இந்த வருஷ கடைசியில கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அநேகர் சமாதானத்தை பறிகொடுத்து வந்திருக்கிறீர்கள். அவன் பறிச்சுட்டான். அநேக குடும்பத்திலே சமாதானத்தை பறிச்சுட்டான். சில குடும்பத்தில் ஆரோக்கியத்தை பறிச்சுட்டான். நல்ல ஆரோக்கியமா இருந்த சரீரம் இப்போ எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. ஆரோக்கியத்தை பறிச்சுட்டான். சிலருக்குள்ள நல்ல விசுவாசமா இருந்தாங்க, இப்ப விசுவாசமே இல்லை. விசுவாசத்தை பறிச்சுட்டான். சிலருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை பறிச்சுட்டான். அதையெல்லாம் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள கிருபை தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். ஏன் பூமி முழுவதும் பிரகாசிக்க வைக்கிறார்? ஆண்டுடைய ஆலயத்தை, அவருடைய ஜனத்தை எந்த நிலைமைக்கு உயர்த்த விரும்புகிறாரோ அந்த மகிமைக்கு தேவன் கொண்டு வருகிற நேரம் வந்திருக்கிறது. ஆமென். அதை உணர்த்தும்படியாக நம்முடைய சபையை, நம்முடைய குடும்ப ஜனங்களை, விசுவாச பிள்ளைகளை, ஊழியக்கார் குடும்பத்தை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது. ஆமீன் சொல்ல விரும்பினால் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது. அதைதான் இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்தி, ஆண்டுடைய ஆலயத்தை, ஆண்டுடைய ஜனத்தை எந்த நிலைமைக்கு உயர்த்த விரும்புகிறாரோ அந்த மகிமை தேவன் கொண்டு வரும் நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து ஆண்டு அடுத்த நிலைமை கர்த்தர் கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிற வெளிச்சம் நீங்க இழந்ததை திரும்ப பெற உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. பேதுருவை ஆயத்தப்படுத்தினது உங்களை இந்த வருட கடைசியில நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை பெற ஆயத்தப்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே முதல் வெளிச்சம் ஆண்டிடத்திலிருந்து அந்த பிறந்த நாளிலே வந்த முதல் வெளிச்சம் எதை காட்டுகிறது என்றால், நாம் இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்கள் தான். மெய்ப்பர்கள் தகுதியற்றவர்கள். அவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள், ஆலயத்தில் இல்லை, வெளியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த வெளிச்சம் சுற்றிலும் பிரகாசித்தது போல நீங்க எந்த சூழ்நிலையிலே நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை சுற்றிலும் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பூமி முழுவதும் மகிமையால் நிறைந்திருந்தது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமையை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு அவர் தர விரும்புகிறார். தேவ மகிமை வரும்போது பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத மெய்ப்பர்களுக்கு அவர்கள் இருந்த இடத்திலேயே அந்த மகிமையின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆயத்தமில்லாதவர்களுக்கு அந்த மகிமை கிடைக்குமானால், நீங்க ரொம்ப ஆயத்தமாய் ஜெபத்தோடு வந்திருக்கிறீங்க, நிச்சயமாய் இந்த வருட கடைசியில தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டுடைய சந்திப்பு நமக்கு நிச்சயமாய் வரும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை சந்திங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மெய்ப்பர்களை ஆண்டவர் எதிர்பாராத நேரத்தில் சந்தித்தது போல நாங்களும் எதிர்பாராத நேரத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. Glory to God. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்திராத வேளையிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த மெய்ப்பர்களுக்கு அந்த ஆச்சரியம் அவங்க எதிர்பார்க்கல. வழக்கம் போல வேலை, வழக்கம் போன இடத்திலே தான் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தகுதியும் இல்லை அவர்களுக்கு, ஆயத்தமாகவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அவர்களை அந்த ஆண்டவர் மகிமையால் நிரப்பினது போல இந்த நேரத்திலும் நீங்கள் ஹல்லேலூயா ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள், ஜெபத்தோடு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தகுதியுள்ளவர்கள். ஆனால் அவர்களுக்கே அந்த மகிமை சூழ்ந்திருக்குமானால், அதை விட உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் மேலே தேவ மகிமை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இறங்கி வரும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே அந்த மகிமை என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். சொல்லுங்க, அந்த மகிமை, அதுக்கு ஆண்டவர் அந்த வெளிச்சத்துக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், தேவ மகிமை என்ற வெளிச்சம். சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற இருள் விலகட்டும், சாப இருள் விலகட்டும், பாவ இருள் விலகட்டும். ஹல்லேலூயா. ஆதி ஆகமத்திலே வாசிக்கிறோம், ஓ ஸ்தோத்திரம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் வந்தாச்சு. அப்ப வெளிச்சம் வந்தோடனே அது அடுத்து அப்புறம் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சுடர்களையும் உண்டாக்குறார். நான் அதை படிச்சு ஆச்சரியமா இருந்துச்சு. வெளிச்சம் வந்தாச்சு இல்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா வெளிச்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல, 4வது வசனத்துல சுடர்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் அதெல்லாம் படைக்கிறார். இதை எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் இயேசப்பா பிதா சொல்லும் போது இயேசு அங்கே வருகிறார். இயேசுதான் உலகத்தின் ஒளி. அங்கே அதுதான் வாசிக்கிறோம், லைட் ஆஃப் த உலகத்துக்கு ஒளி இயேசு. அப்ப அங்க பிதா சொல்லும் போது இயேசு அங்க வந்துட்டார். வந்ததுனால வெளிச்சம் வந்துருச்சு. ஆனால் இப்ப அந்த வெளிச்சம், அந்த இயேசுகிட்ட இருக்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரப்போகிறார். பொதுவாவே நம்ம படிச்சிருக்கிறோம், சந்திரனுக்கு என்ன சக்தி, எந்த இது இல்லை, அந்த வெளிச்சம் கொடுக்கிற தன்மை இல்லை. இன்னைக்கு அநேக சந்திரன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நானும் அப்படிதான் இருந்தேன். நம்ம வெளிச்சம் கொடுக்கிற அந்த தன்மை இல்லாம தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் சூரியனிடத்தில் அந்த வெளிச்சத்தை சந்திரன் பெற்று கொடுக்கிறது. இன்னைக்கு இயேசுவினிடத்திலிருந்து அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் மூலமா இந்த திருப்பூர் பட்டணத்துக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துவோம்.
நான் தான் பாடணுமா? ஸ்தோத்திரம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஆமே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். பாடுவோம், ஆடுவோம். புது வருடம், அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள், அதனால பாட்டு மாதிரியே அப்படி பாடாம கொஞ்சம் வித்தியாசமா பாடுவோம், கொஞ்சம் அசைஞ்சு பாடுவோம். பக்கத்துல டான்ஸ் வரலன்னா இப்படி தட்டுங்க, இப்படி தட்டுங்க. ஒரு வித்தியாசமா சந்தோஷமா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க பாருங்க. விட்டா கலக்கி இருப்பாங்க, நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கலாம். நமக்கு நேரம் இல்லை. ரெடி? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வோம். பாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீ தானையா, என் பிரியமும் நீ தானையா, என் பலனெல்லாம் நீ தானையா, என் பிரியமும் நீ தானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு இந்த அடி ரொம்ப பிடிச்ச அடி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்தது. மெய்ப்பர்களுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு, அதை கர்த்தர் உடைச்சார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் தருவார். ஆமென். இந்த ஒரு அடியை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபங்கள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் என் சாபங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடை. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, நன்றி, நன்றி. சத்தமாய் நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம், தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பிரகாசிப்பதாக, வேலை ஸ்தலத்திலும் சுற்றிலும் பிரகாசிப்பதாக, எங்கள் ஆலயத்தை சுற்றிலும் பிரகாசிப்பதாக. ஓ, எங்கள் பிள்ளைகள் மேல் பிரகாசம் உண்டாவதாக. பாசம் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவார்கள். நமக்கு இந்த ஸ்டேஜ் பலிபீடத்தை பெருசா செய்து கொடுத்து அதுக்கு லைட் எல்லாம் போட்டு கொடுத்த குடும்பத்துக்கு நன்றி. இந்த பணிகளை நேற்று செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பிள்ளைகள் கடினமா உழைச்சி லைட் எல்லாம் நிறைமையா இந்த ஸ்டேஜ் காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க இவ்வளவு பேர் உள்ள இருக்கிறோம். நாங்க கண்டுபிடிக்காதது ஒரு வாலிப பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம சர்ச்சில் அந்த சிலுவைக்கு பக்கத்துல ஜீசஸ்னு ஒரு எழுத்து இருக்கு, தெரியுதா? இந்த கிராஸ் பக்கத்துல சிலுவைக்கு பின்னாடி இந்த பாருங்க, தெரியுது? தெரியுதா? நம்மள இவ்வளவு நேரம் உள்ள இருக்கிறோம், ஆனா அந்த வார்த்தை பாருங்க, அழகா ஜீசஸ்ங்கிற ஒரு வார்த்தை அங்க வந்திருக்கு. அந்த
பிள்ளை பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லியிருக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் ஆச்சரியமா பார்த்தோம், ஆண்டவர் நம் சபையில் இருக்கிறார். ஆமே. ஆகவே அதை பார்த்துட்டு போகும்போது அங்க வந்து எல்லாம் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போகக்கூடாது. அங்க ஜீசஸ் அங்க இருக்கிறார்ட்டு, உங்களோடு கூட இருக்கிறார். அதுதான் பிரசங்கம். அங்க வெளியே ஆடு மேய்க்கிற இடத்துக்கே அவர் இறங்கி போயிட்டார். ஆமே. ஆலயத்தில் இருக்கிறாரு. அதனால சும்மா போய் பார்த்துட்டு ஒரு அழகா ஒரு போட்டோ பிடிச்சிட்டு போங்க. அதுக்காக அங்க போய் நின்று கும்பிடக்கூடாது, யாரும் தொட்டு கும்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். பாஸ்டர் மா ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரப்படுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சந்தோஷமான நாளிலே கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணட்டுமே, துதிக்கட்டுமே. உங்க வாய் நன்றி சொல்லுங்களேன். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, எங்களுக்காக இந்த உலகத்துக்கு மனிதராய் வந்தீரே. ஸ்தோத்திரம். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உங்களுக்காக தான் இயேசு வந்தார், நமக்காக இயேசு வந்தார். தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து, பரலோகத்தின் மேன்மையெல்லாம் துறந்து பூமிக்கு இறங்கி வந்ததின் நோக்கம் உங்க மேலே என் மேல வைத்த அன்புதான். அன்பினாலே அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி. அந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த கடைசி நிமிஷத்துல. ஆண்டவரே, என் மேல் உம்முடைய மகிமை இறங்கட்டும். சொல்லுங்க, என் மேல் உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. அன்றைக்கு அந்த மேய்ப்பர்களுக்கு தேவ மகிமை அவங்க பார்க்கறாங்க. இன்றைக்கு நீங்க பார்க்கணுமே அந்த மகிமையை, கண்கூடா பார்க்கணுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முடிவிலே தேவனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த ஆராதனை முடியும் மட்டும் தேவனே உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறது, துள்ளுகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நீங்க பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய மகிமை நிரம்பி கொண்டே இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. வேலை செய்கிற இடங்களிலே இறங்கட்டும் அப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையிலே இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இங்கே யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களெல்லாம் தொட்டு சுகமாக்குங்க. விசேஷமாய் குழந்தைகளை தொடுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை அவங்க மேல இறங்கட்டும். குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கப்பா அந்த குளிர்னால. நீங்க தான் அந்த சரீரத்தை தொட்டு பூரண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசுவை அறியாமல் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஆண்டவரே இந்த பிறப்பின் நாளிலே அவர்களும் உம்முடைய மகிமை பார்க்கட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. தொடர்ந்து வழி நடத்து. ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரராகிய நாங்கள் குடும்பத்தோடு எங்கள் சபை மக்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்த்துதல் கூறுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுகமாய் கொண்டு வந்தீங்க, சுகமாய் கொண்டு போங்க. உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த கிறிஸ்துமஸில் ஒவ்வொரு குடும்பத்தோடும் தேவ பிள்ளைகளோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ்.